எத்தனை மாசம்? 9 மாசம். உன் பொண்டாட்டிக்கு இல்லையா உனக்கு? அட எனக்குதான் 9 மாசம். ஒரு மாசம் முடிஞ்சு போச்சா, இன்னும் 8 மாசம் இருக்குது. என்னங்கிற? ஆமா, நீ என்ன பண்ணிட்டு வந்த? ஐயோ, இததான் கோர்ட்லயே கேட்டாங்க, விழாவறியா சொல்லி போட்டேன். அவங்களே மன்னிக்கல, உள்ள அமிச்சிட்டாங்க. ஆமா, பின்னங்கிற? உன் வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கலான்டாயா கேட்டேன். ஏன் பெரிய புஸ்தகம் போட போறீங்களோ? இவர் பெரிய பாரதியாரு, வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகமா போறதுக்கு. கேட்டா சொல்லுவியா? ஏன் அப்படி அடம் பிடிக்கிற? ஐயோ, எனக்கு கேஸ் முடிஞ்சு போச்சு, விசாரணை முடியல. அது ஒரு சின்ன சமாசாரையா. இத போய் கவர்மெண்ட்ல பெருசா எடுத்துட்டாங்க. 2 ரூபாய் நோட்டை அடிச்சேன், தப்பா? அடிச்சதான் அடிச்சே, ஒரு 50-100 அடிச்சிருக்கப்படாதா? அடே முசுரு, என்னடா நீ சீக்கிரமா திரும்பிட்ட? வெளியில இருக்க முடியலவா, ரொம்ப கஷ்டம். அதனாலதான் வெஞ்சிட்டேன். அப்படி என்ன கஷ்டம்? என்ன கஷ்டமா? வருஷம் நீங்க இங்கேயே கிடைக்குங்க. நான் வட்டம்னா வெளியே போய்க்கணும், உள்ள வந்தீங்கன்னு, வெளியே போய்க்கணும், உள்ள வந்து கிடைக்கிறேன். எனக்கு இல்ல அந்த கஷ்டம் தெரியும். சரி சொல்ல, தெரிஞ்சுக்கிறோம். சொல்றேன். ஜனங்க எதுக்கு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சர்க்கரைக்கு கியூ, கிருஷ்ணாலுக்கு கியூ, அரிசிக்கு கியூ, இப்படி கியூலயே நின்று அவங்க ஆயுசு முடிச்சிரும் போல இருக்குது. ஆமா, அரசியல் கட்சிகளா என்ன சொல்லுது? அரசியல் பத்தி நீ தான் கேக்குறதுக்கு, அரிசிய பத்தி கேளு, நான் சொல்றேன். அரஞ்சன்னா இப்ப அரிசிக்கு வந்தது? அரிசிக்கு என்ன வந்துதா? அரிசி விக்கிற வேலைய பார்த்தா யாரும் சோறு ஆக்க கூடாது, வாய்க்கரிசிக்கு கொஞ்சம் அள்ளி போட்டுங்க அப்படின்னு சட்டம் வந்தாலும் வந்துரும் போல இருக்கு. முன்னையெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு வாட்டி உள்ள போயிட்டு வந்தாதான் புத்தி வரும்னு. இப்ப நீங்க வெளியே போயிட்டு வந்தாதான் புத்தியே வரும். இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி உள்ளே அப்படிதான் இருக்கு. கண்ணா, இதுல ஒரு விசேஷம் என்ன தெரிஞ்சா, நம்மள மாதிரி குத்தம் செஞ்சு மாட்டிக்கிட்டு சகஜம். ஒரு குத்தமும் செய்யாம நிரபராதியா வந்து மாட்டிக்கிட்டுங்களா, அவங்க மனசு என்ன வேதனைப்படும் தெரியுமா? ஆமாமா, அப்படிதான் ஒரு பொண்ணு உள்ள வந்து மாட்டி. விஜய், இந்த 5 ரூபாய் நோட்ல என் கையெழுத்து போடு. எதுக்கு இந்த ரூபாய் நோட்ல கையெழுத்து கேக்குற? இந்தியா புறவே சுத்தி பார்க்க உனக்கு வசதி இல்ல, உன் பேராவது சுத்திட்டுமே, போடு. ஜெய் விஜய், 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 விஜய். வெரி குட். இப்ப இத என்ன செய்ய போற? இதை எடுத்துக்கிட்டு போய், சார் சார் இந்த 5 100 ரூபாய் நோட்டுக்கு சில்லறை கொடுங்க சார். உங்க முதலாளியா வந்து கேட்டிருந்தாலும் தந்திருக்க மாட்டேன், நீயே வந்திருக்க. குடு குடு. என்னங்க? எல்லாத்தையும் பார்சல் பண்ணுப்பா. சில்லறை வேணும்னா அடிக்கடி வாங்க. தேங்க்ஸ். இந்தாங்க பில். எவ்வளவு ஆச்சு? 450 ரூபா. என்ன கேஷ்? இப்பதானே 100 ரூபாய் நோட்டு கொடுத்தேன். எப்ப சார் கொடுத்தீங்க? எப்ப சார் கொடுத்தீங்களா? இந்த ஃப்ராட் வேலையில நம்ம கிட்ட வேண்டாம். ஐயோ, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் சார், நல்லா நினைச்சு பாருங்க. கீழே படுங்க. எதுக்கு? நான் உங்களை தாண்டி காட்டுறேன். அதெல்லாம் வேண்டாப்பா, உன் சாமான இப்படி எடுத்து வச்சுட்டு மரியாதையா போயிடு, இல்ல போலீஸ கூப்பிடுவேன். ஆமா. யோ கண்ணாடி, இது அநியாயம். யோ கண்ணாடி, இது அக்கிரமம். உன் கல்லாப்பட்டியை திறந்து பாரு, நான் கொடுத்த 5 100 ரூபாய் நோட்டு இருக்கும். என்னப்பா சொல்ற? காலையில இருந்து வியாபாரம் நடக்கு, இதுல 5 100 ரூபாய் நோட்டு இல்லாம போயிடுமா? அடப்பாவி. சார் சார் சார், எல்லாரும் வாங்க சார். சார், இந்த அக்கிரமத்தை பாருங்க சார். நான் வெளியூருக்காரன் சார், பணம் கொடுத்தேன் இல்லைங்கிறாரு சார். வேணும்னா ஒரு அடையாளம் சொல்றேன் சார். 5 100 ரூபாய் நோட்லயும் விஜய் விஜய்னு கையெழுத்து போட்டிருக்கேன் சார். கேளுங்க, இல்லைன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ கேக்குறேன். இவ்வளவு தூரம் சொல்றாருல, கொஞ்சம் பாருங்க சார். ஏன் சார் இப்படி கொள்ளடிக்கிறீங்க? இருந்தா எடுத்து கொடுங்க, இல்ல வெளியே போக சொல்லுங்க சார். முழிக்காதீங்க சார், கல்லாப்பட்டியை தரங்க. என்ன சார் இது? விஜய் 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 விஜய், உள்ள வாங்கி போட்டுட்டு ஏன் தகராறு பண்ற? நேரத்துல உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஞாபகம் அதிகமா இருக்கணும். நல்லா தெலுங்கு சார். மீதி பணத்தை ஒழுங்கா கொடுக்கல, நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருவேன். போலீஸுக்கா? ரொம்ப தேங்க்ஸ் சார். விஜய், இந்த ஹோட்டல்ல ஏதாவது வேலை கேட்டு பாப்போமா? நமக்கெல்லாம் என்ன வேலை கொடுக்க போறான் அந்த ஹோட்டலுக்காரன்? அட, நான் ஏதோ கூட்டி பெருக்கிற வேலை, நீ பெஞ்ச் துடைக்கிற வேலை. இதுக்கு என்ன MA BA படிக்கணும்? புரியாதபடி பேசாத. இப்ப அந்த வேலையில உள்ளவங்க எல்லாம் அந்த படி படிச்சவங்க தான்.
சரி கேட்டு பாப்போம், கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லாட்டினா வந்துருவோம். வா. வணக்கம் சார். ஐயா, எங்களுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க. ஆமா சார், நாங்க 2 பேரும் யாரும் இல்லாத அனாதைங்க. 2 பேருக்கு நல்லா பசிக்குதா? ஆமா சார், சாப்பிட்டு 4-5 நாள் ஆச்சு. அதான் ஹோட்டலா பார்த்து வேலைக்கு வந்திருக்கீங்க, நல்லா திங்கலான்னு. கொஞ்சம் வயிறு நிறைஞ்சிட்டா போதும், வெளியே உட்காந்து கொடியை பிடிச்சிருவீங்களே. சார் எங்களை பாருங்க சார், கொடி பிடிக்கிற வயசா இது. சார், நாங்க உங்க பிள்ளைங்க மாதிரி இல்ல. என் பிள்ளைங்க ஏன் இப்படி அனாதையா சுத்துது? கோச்சுக்காதீங்க சார், திடீர்னு பொட்டுன்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. போயிட்டா இவரெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க, தூக்கிடுவாங்க. மரியாதையா 2 பேரும் இந்த இடத்த விட்டு போறீங்களா இல்ல வெந்நீர் எடுத்து ஊத்தவா? வெந்நீரை ஊத்தாம பாதாங்கிற ஊத்த போறேன். ஏய். என்ன உட்காரியா, உன் கடையில வேலை செய்யறதை விட ரோட்ல காகிதம் பொறுக்கலாம். ஒரு நாளைக்கு 5 rupees கிடைக்கும். சரி, இதாப்பா 4 இட்லி வடகரி கட்டு. ஆனா அது எதுக்கு வாங்குற, ஊசி போன வடகரி. ஊசி போன வடகரியா? உன் ஹோட்டல்ல ஒண்ணுமே வேண்டாப்பா. ஐயோ, ஏக்கா இந்த ஹோட்டல்ல வேலை கட்டு பாப்போமா? வேண்டாம், இங்க வேற ஒரு ஐடியா பண்ண போறேன். என்ன பண்ண போற? அங்க படிச்சு பாரு. இங்கு டபரா செட்டு திருடுவோரை பிடித்து கொடுப்பவருக்கு 5 ரூபாய் இனாம் கொடுக்கப்படும். பாருடா, இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சேன்னா நமக்கு 5 ரூபாய் கிடைக்கும். நான் என்ன செய்யணும்? நேரா உள்ள போ. போறேன். போய் ஒரு கப் காஃபி கேளு. காசு? அடிச்சி நான் சொல்ற மாதிரி கேளு. சரி, காப்பி வாங்கியாச்சு. மடமடான்னு காஃபியை குடிச்சிட்டு டபரா செட் எடுத்து லபக்குன்னு சட்டைக்குள்ள போட்டுக்கோ. நீ அந்த ரூட்ல வர்றியா? ஆமாடா, நான் வந்து உன்னை காமிச்சு கொடுத்துறேன். அடி பாவி, உண்ட வீட்டுக்கு 2 சரிடி. எனக்கு 5 ரூபாய் கிடைக்குதுல்ல, எனக்கு 4 உத கிடைக்கும். இல்லனா மாவாட்ட சொல்லுவாங்க, ஆட்டிட்டு வரவா? ஆட்டிட்டு வா. 5 ரூபாய் இருக்குல்ல, ஜாலியா தின்னுவோம். எனக்கு பயமா இருக்குது. டேய் போடா, டேய் போடா. என்ன வேணும்? ஒரு காபி கொடுப்பா. சார் 5 ரூபா கொடுங்க சார். எதுக்குயா? அந்த பையன் தவறா சட்டை எடுத்து சட்டைக்குள்ள போட்டுட்டான் சார். எந்த பையயா? அந்த உட்கார்ந்து இருக்கிற அவன் தான் சார். அத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சார். எனக்கு 5 ரூபா கொடுத்துட்டு அவன் அடிங்க சார். தயா, இந்த வயசுல திருடி உருப்படியா? இனிமே என் கடப்பக்கம் வந்த உன் கைய கால ஓடிச்சு போடுவேன். ரேகா, முதுகெலும்புலாம் ஒடிஞ்சு போச்சு. ஐயோ ரேகா. விஜய், ஐயோ, இருந்தது ஒரே சட்டை, அதுவும் கிழிஞ்சு போச்சு. என்னமோ பெரிய ஐடியா கொடுக்கறனா இப்படி கடைசியில காலவாரி விட்டேடு. எனக்கு எப்பவுமே ஐடியா கொடுக்கத்தான் தெரியும் விஜய், ஆனா இப்ப செய்ய முடியலையே. சொல்றவங்க எப்போ செய்ய மாட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது கரெக்டா போச்சு. விஜய், உன் மேல விழுந்த ஒவ்வொரு அடியும் சமுதாயம் திருப்பி வாங்க போற பதிலடிம்ப. இது நம்ம நாட்டுல எல்லா மேடையிலயும் பேசுற பேச்சு தானே. ஐயோ அம்மா. அப்பா, இன்னைக்கு நரிமுகத்துல முடிச்சிருக்கேன். 5 ரூபாய் லாபம். ரேகா, இதோ வர்றானே, இவன் தான் என்ன காட்டி கொடுத்து 5 ரூபாய் வாங்கினான். வரட்டும் வரட்டும். ஏன் சார், இவனை காட்டி கொடுத்த 5 ரூபாய் வாங்குனீங்களே, அந்த காசு உங்களுக்கு கொட்டுமா? சின்ன வயசுல திருடுறவங்களை நல்லா அடிச்சு உதைச்சு கண்டிச்சா தான் பெரிய வயசுல திருட மாட்டாங்க. அது சரி, பெரிய வயசுக்காரங்க கொள்ளை அடிக்கிறானுங்களே, அவனுங்களை எந்த வயசுல கண்டிக்கிறது? நீ உருப்பட மாட்டடா. உண்மையை சொன்னா இப்படி சொல்லி